வெல்கம் டு ட்ராமா ரிவ்யூ. ரிவெஞ்ச் லவர் எபிசோட் 2. போன எபிசோட்ல இந்த டீலுக்கு அவ ஓகே சொல்லியிருப்பாள். அதுல இருந்து கண்டினியூ பண்ணலாம். ஆஃபீஸ்ல 2 பேரு ஹீரோவை பார்த்து வாவ் எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு பாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் அதை கேட்டுட்டு அப்படியே வந்து நிக்கிறா. அண்ட் ஹீரோவை பார்த்துட்டு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து நகர்ந்து போறா. அதை ஹீரோவும் நோட் பண்றாரு. இப்போ ஹீரோயின் கேபின்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணலான்னு காஃபி குடிக்க போறப்போ அங்க வராரு ஹீரோ. பிரசிடென்ட் அப்படின்றா. ஆமா கல்லணி என்னை பார்த்துட்டு பார்க்காம அப்படியே போயிட்டேன் ஏன் அப்படின்னதும், ஓ ஆக்சுவலா நான் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னதும் நல்லா பொய் சொல்ல கத்துக்கிட்டேன். இல்ல மத்த எம்ப்ளாயிஸ் முன்னாடி எப்படி உங்களை கிரீட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னதும், நம்ம பார்ட்னர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்கறான். ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நான் எம்ப்ளாயி, நீங்க பாஸ், உங்ககிட்ட எப்படி? சரி நாளைக்கு நான் 11 மணிக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். என்னது நாளைக்கா? லெட்ஸ் டேட். நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாம். நம்ம பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இப்போ ஹீரோயின் டேட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா கிளம்பி. அண்ட் ஒரு கார் வரும், சூப்பரா இருக்குல்ல பார்க்கவே. அவர் கதவெல்லாம் திறந்து விட்டுறாரு, வந்து உட்காரு அப்படின்னதும், சரி நீ வழக்கமா அது மாதிரி டேட் போகணும் அப்படின்னா எங்க போகணும்னு நினைப்ப அப்படின்னதும், வெளியே போய் எங்கன்னா சாப்பிடலாமா இல்லை வேற எதனா பிளான் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டதும் வேணா சொல்லுவா. எனக்கு ஆக்சுவலாக வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றது, சமைச்சு சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வெளியேன்னா எனக்கு வெளியே சாப்பிட்ற மாதிரினா எனக்கு ஃப்ரெஞ்ச் ப்ளஸ் ஜாப்பனீஸ் குவிசின் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அது ஒரே இடத்துல கிடைக்காதுல்ல. சரி ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு அப்படியே கிட்ட வரான். வெயிட் அப்படின்றா. சீட் பெல்ட் தான் போட வந்தேன். நீ எதெல்லாம் நினச்சியா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை பிரசிடென்ட் அப்படின்னு கூப்பிடுவா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். கிஸ்லாம் அலோடு இல்லைன்னு தானே சொல்கிறேன், எனக்கு நல்லா போய் புரியுது. அப்புறம் என்னை பிரசிடென்ட்னு கூப்பிடாத, என்னோட பேரை வச்சு கூப்பிடு. உங்களை நான் பேர் சொல்லியா எப்படி? ஓகே ஷா அப்படின்றா. எஸ் மைக்கா நீ என்ன அப்படியே கூப்பிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். வெல்கம் அப்படின்னு ஓப்பன் பண்ணா அந்த வியூவே செம்மையா இருக்கு. இவ அப்படியே அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்க. ஹே என்ன நர்வஸாக ஃபீல் பண்ணுறியா? இல்லை நீ ஃப்ரீயாக இரு, எப்பயும் இருக்க மாதிரி இரு என்ன. ஸோ பிரசிடென்ட்டோட வீட்டை தான் இருக்கும் அப்படின்லாம் நீ எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காது, ஃப்ரீயாக இரு அப்படின்லாம் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கொடுக்குறாரு. சரி நான் போயிட்டு குக் பண்ணுறேன் அப்படின்னதும், நானும் வர இருங்க அப்படின்னு போகிறா. அண்ட் ஹீரோ சூப்பராக குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கே சாப்பிடணும் போல தான் இருக்குது பார்க்க. இது ஒரு சிம்பிள் பாஸ்தா தான் என்ன அப்படின்னதும், இல்லை பார்க்கவே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது, இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம் நீங்கள் குக் பண்ணுவீங்களா எப்போயிலேருந்து அப்படின்னதும், ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து நான் குக் பண்ணுவேன் அண்ட் தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவேன். உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குலாம் மெய்டு யாரும் இல்லையா? அப்படிலாம் யாருமே இல்லை. இப்போ சூப்பராக சமைச்சு முடிச்சுட்டு அழகாக டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காரு சாப்பிட்றதுக்காக. உட்காந்து சாப்பிட்றா. ஒரு வாய் எடுத்து வச்சதும் சூப்பராக இருக்குது நிஜமாவே, இது மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. எனக்கும் சாப்பிடணும் போல தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக நான் காலைல வேறு சாப்பிடலையா, அதனால தான் கேட்டுட்டேன். என்னோட பிளேட்டும் உனக்கு தரவா? இல்லை வேணாம் எனக்கு இதே போதும், நான் சாப்பிட்றேன், நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரி இதை நான் காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் எதுக்கு வீட்டில் பார்க்குற அலையன்ஸை பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் இவன் என்ன சொல்கிறான். எனக்கு இப்போ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியா சுத்தமாக இல்லை, அதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்றாங்க, அந்த ரீசனால தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஈவன் தான் அந்த அலையன்ஸ் பார்த்து வச்சாங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்டேயும் நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த மாதிரி சுத்தமாக ஐடியா இல்லை அப்படின்னு. அந்த பொண்ணை நான் புரிஞ்சுக்கல, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோயின் காஃபி குடிச்சிட்டே இருக்க, அப்படியே அசையாது அப்படின்னு செயின் போட்டு விடுறான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக நம்ம 2 பேரும் ஃபேக் லவ்வர்ஸ் மாதிரி தானே நடிக்கிறோம், அப்புறம் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னதும், எதுவும் பேசக்கூடாது புரியுதா, அந்த கொஷின்லாம் கேட்கவே கூடாது. ஆனால் இப்போ ஹீரோ உட்காந்து ஹீரோயினை ஹக் பண்ணுறான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது நடக்குதுன்னு. பிரசிடென்ட் அப்படின்றா. இதுக்கப்புறம் நீ பிரசிடென்ட்னு கூப்பிட்டேன்னு வையன், இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நான் உன்னை கிஸ் பண்ணுவேன். சரி ஓகே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் அடுத்த வாட்டி. ஹீரோயினோட முன்னாள் காதலன் அதான் அவன் என்ன பண்ணுறான், அந்த பரதேசியும் அந்த மேனாமினிக்கையும் வந்து நடந்து வராங்க. சரி நம்ம இன்னைக்கு டின்னர் எங்கே போகலாம் அப்படின்லாம் கொலாவிக்கிட்டு வர, ஹே என்ன தனியாக இருக்கியா அப்படின்னு அவன் வாயை கொடுக்குறா. சொல்லவே வேணாம், ஹீரோ என்ட்ரி தான். குட் மார்னிங் மைக்கா அப்படின்னு கணத்தில் கிஸ் பண்ணுறான். பிரசிடென்ட் இப்போ நம்ம கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னதும், ஓ சாரி, நீங்கள் 2 பேரும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். என்னது இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்களா அப்படின்னு அந்த மேனாமினிக்கு கேட்டதும், எனக்கு என்ன தெரியும், தெரியலையே அப்படின்றான். இப்போ ஹீரோயின் அவளோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டே இருக்க அந்த மேனாமினிக்கு பார்த்துட்டு சரி கேட்டுருவோம் அப்படின்ட்டு, ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கீழே பார்த்தனே, என்ன உங்கள் 2 பேருக்கும்? உன்னோட ஃபைல் செக் பண்ண ரொம்ப எரர்ஸாக இருக்குது, நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்து போடு, என்ன இந்தா வச்சிருக்கேன் எடுத்துக்கோ அப்படின்னுடுறா. நான் இப்போ மீட்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவ போய் பிளேஸில் உட்காந்ததும் அவளுக்கு கால் வருது. ஹலோ சொல்லுங்கள். அவங்க இப்போ தான் மீட்டிங் கிளம்பி போனாங்க, நீங்கள்? நாங்கள் உங்களோட கிளைண்ட் பேசுகிறோம். ஆக்சுவலாக மீட்டிங் வந்து
டைமிங் மாற்றிட்டோம், நீங்கள் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு சொன்னதும், ஓ கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நான் உங்களோட கொலீக் தான், தேங்க்யூ. 2 மணிக்கு மீட்டிங்னு சொன்னாங்க, கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? நான் செக் பண்ணிட்டேன், அப்படி எதுவும் இல்லையே, மேபி எதனா சேஞ்ச் ஆகிருக்கலாம் அப்படின்னப்ப அவள் கால் பண்ணுறா, நான் உங்களோட ஆஃபீஸ் வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கேன், ஆக்சுவலாக நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆக்சுவலாக ஷெட்யூல் மாறிடுச்சு, லொக்கேஷன் மாறிடுச்சுன்னு உங்கள் கொலீக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னதும், ஓ அப்படியா சரி ஓகே அப்படின்ட்டு வச்சிட்றான். இப்போ திரும்ப ஆஃபீஸ்க்கு போகிறா, கேபின் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா. அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நீ இம்பார்ட்டண்டான அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணிட்டு அட்டன் பண்ண, ஆக்சுவலாக லாஸ்ட் மினிட்ல லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம், அது ஒரு எம்ப்ளாய்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயி கிட்டேயா, யார் அது தெரியலையே அப்படின்றா. சரி ஓகே நீ சில்லா விடு, நீ ஒர்க்கை பாரு அப்படின்னு சொன்னதும், இங்கே வச்சிருந்த டாக்குமெண்ட் எங்கே காணோம் அப்படின்னு பார்த்தா அங்கே பிரிண்டர் மிஷின் கிட்ட அந்த மேனா மினிக்கு தான் வச்சுட்டு கையில் வச்சுட்டு இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கு நீ அப்படின்னு சொல்லி வாங்குறா. ஓ ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரஃப் ஒர்க் பண்ண கேல்குலேஷன் போல அப்படின்லாம் கேட்க, ஆமாம் அதான், இதெல்லாம் நீ எதுக்கு எடுக்கிற, இங்கே பாரு பர்சனல் லைஃப் வேறு ப்ரொஃபஷனல் லைஃப் வேறு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தேவையில்லாத வேலை பண்ணாத, அண்ட் உனக்குமே அது ஒர்க்கில் எஃபெக்ட் ஆகும். இந்த மேனா மினிக்கு கடுப்பாயிடும். ஓ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு உன்னால தாங்கிக்க முடியலையா, வயிற்றுச்சலாக இருக்கா அப்படின்லாம் அப்படியே சவுண்டாகவே கேட்குறா, நிறைய பேர் கேட்குற மாதிரி. ஹே இங்கே பாருங்களேன் பாருங்களேன், பரபரப்பாக ஆஃபீஸில் ஒரு சலசலப்பு, என்ன அப்படின்னு பார்த்தா மேனாமினிக்கு கூட ஒருத்தன் இருப்பான்ல, அதான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, அவன் வேற பொண்ணு கூட இருக்க மாதிரி அந்த பொண்ணோட முகம் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து ட்ரெண்ட் ஆகுது ஃபுல்லாக. என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க, என்னது இவனா, கரெக்டாக அந்த பரதேசி என்ட்ராகிறான். டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னைய நீ ஏமாத்துவ, நீ எத்தனை பேர் கூட நான் லிங்க்ல இருக்கிற அப்படின்னு பொலிர்னு ஒன்று விடுவா. என்கிட்ட தேவையில்லாமல் வச்சுக்காது, இதுக்கு எல்லாத்துக்கும் நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்றா. என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறான். நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன், இமெயிலில் வந்துருச்சு. இந்த சீன் பார்த்ததுக்கப்புறம் தான் மனசு அப்படியே லேஸாக இருக்குது. என்னன்னா இந்த மேனாமினிக்கு சும்மாவே இருக்காது, போயிட்டு ஹீரோயினை நோண்டிக்கிட்டே இருக்கும். அதனாலே கொஞ்சம் நல்லா தான் இருக்குல்ல. ஹீரோயின் பஞ்ச் வச்சுட்டு வெளியே வர டைமில் அந்த பையன் வெயிட் பண்ணுறான். என்ன கேட்குறான் அப்படின்னா, உன் ஃபோட்டோ தான் வந்து இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ தான் அந்த மாதிரி வேலையை பண்ணி எல்லாருக்கும் இமெயில் அனுப்பிச்சி வச்சிருக்கிறது, உன்னோட வேலை தானே, இதெல்லாம் ரிவெஞ்சுக்காக தானே நீ பண்ணுற அப்படின்னு கையை அப்படி ஓங்குவான். நம்ம ஹீரோ யார் வேறு லெவலில் கரெக்டாக என்ட்ரி கொடுத்து அப்படியே ஸ்டாப் பண்ணுறான் அந்த கையை. உன்னோட எல்லையை மீறாம என்ன, ஃபஸ்ட்டு நீ ஒன்றை பாரு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனி. நானே உன்கிட்ட பேசலான்னு தானே இருந்தேன், எனக்குமே மெயில் வந்திருந்தது. இப்போ ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாஸ், நம்ம கிளைண்ட் கம்பெனியோட சிஇஓ பொண்ணு கூட இவன் பழகியிருக்கான், லீக் ஆனதெல்லாம் அந்த ஃபோட்டோஸ் தான். அந்த பொண்ணோட அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம கம்பெனி கூட இருக்க டீலிங் எல்லாமே கேன்சல் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. பாத்தியா உன்னால் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ பெரிய ஒரு லாஸ் என்ன, உன்ன மாதிரி ஆள் இங்கே வேலை செய்யணுன்ற அவசியமே இல்லை, இங்கேருந்து கிளம்பிடு. இப்போது அடுத்த நாள் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறா. பக்கத்தில் இருக்க கொலீக் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஹே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவனும் அந்த பொண்ணும் 2 பேருமே வேலையை ரிசைன் பண்ணிட்டாங்க. இப்போது ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்ன கேட்குறா அப்படின்னா, அந்த இமெயில் சென்ட் பண்ணது நீங்கள் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் நான் தான் சென்ட் பண்ணேன், என்ன பண்ணலான்னு யோசித்தேன், இது சரியான ஒரு விஷயமா இருக்கும்னு தோணுச்சு, அதனால தான் அதை பண்ண வேண்டிய சூழ்நிலையாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து பிரசிடெண்ட்டோட பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான், அது மாதிரி ஏமாத்துறான்றது எனக்குமே தெரியும். இதை பற்றி எதுவுமே அவன்கிட்ட நான் வார்ன் பண்ணாமல் நான் டைரெக்டாக அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். சாரி, அவனால் உங்கள் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லை அப்படின்னதும், இல்லை பரவாயில்ல விடு விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம். அவன் எவ்வளோ கீழ்த்தனமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அவனை பற்றி உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த 3 வருஷத்தில் நாங்கள் 2 பேரும் தான் லவ் பண்ணுறோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நான் மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கேன், அவன் ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. ஃபீல் பண்ணாத, ஒன்றும் இல்லை, எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் என் பக்கத்தில் இருக்கப்போ நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த பொண்ணுக்காக நீங்கள் எவ்வளோ ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க, அப்படி என்ன சீக்கிரம் உங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டதும் அதுக்கு ஹீரோ என்ன சொல்கிறான், ஓ நீ அப்படி தான் நினைக்கிறியா, சரி நீங்கள் யார் ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டதும் அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவான் பாருங்க. ஹீரோயினோட பேரை சொல்லி அவளை நான் ரிவெஞ்ச் எடுக்க தான் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றான். இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. தேர்ட் எபிசோடில் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஸ்டே கனெக்டடாக இருங்க. ஃப்ரம் ட்ராமா ரிவ்யூ. தேங்க்யூ ஆல்.